என் அன்பு குழந்தையே, இன்று இரவு உன்னுடைய இல்லத்திற்குள் மிக பெரிய சம்பவம் ஒன்று நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. அதனை உனக்கு இந்த பிரத்யங்கரா முன்கூட்டியே சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த சம்பவமானது உன்னுடைய இல்லத்திலிருந்து ஒரு சக்தியினை வெளியேற்றப் போகின்றது. இந்த சக்தி உன் இல்லத்திலிருந்து வெளியேறுவதால் உனக்கு நன்மையா அல்லது உனக்கு ஏதேனும் கெடுதல் நடக்கப் போகின்றதா என்பதனை உனக்கு சொல்வதற்காக இந்த பிரத்யங்கரா வந்திருக்கின்றேன். இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் உனக்கே இந்த வாழ்க்கை என்ன நடத்தி கொண்டிருக்கின்றது என்று தெரியாமல் போய்விடும். எனக்கு என்ன தாயே நடக்கின்றது என்று நீ என்னிடத்தில் கேட்கின்ற சூழ்நிலை உனக்கு வந்துவிடும். என் தங்கமே, இன்று இரவானது உன் வாழ்க்கையில் மிக பெரியதொரு மாற்றத்தை தரக்கூடிய இரவு. என் பிள்ளையே, இந்த செவ்வாய்க்கிழமை இரவில் உன்னுடைய இல்லத்திலிருந்து ஒரு சக்தி வெளியேறுகிறது என்றால், ஒருவேளை அது தெய்வ சக்தியாக இருந்தால் அது உனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்து விடுமே. என் தங்கமே, அப்படி இருக்கிறது என்றால் அதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம்தான் இருக்கின்றது. தெய்வ சக்தி வெளியேறுகிறது என்றால் என்ன காரணமாக இருக்க முடியும்? உன் இல்லத்தில் அப்படி ஏதேனும் தவறுகள் நடக்கின்றதா என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அப்படி இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும், அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் காரணமாக இருக்கின்ற எல்லா விஷயங்களும் இன்று உனக்கு தெளியப் போகின்ற நேரம். இந்த செவ்வாய்க்கிழமை இரவில் உன்னுடைய இல்லத்தில் நடக்கப் போகின்ற சம்பவம் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும். இந்த பிரத்யங்கரா சர்வசாதாரணமாகவெல்லாம் உன்னிடத்தில் இது போன்ற வாக்குகளை தந்து விடுவதில்லை. என் பிள்ளை, நீ என்ன நினைக்கின்றாய்? அம்மா, என்னை ஏன் நீ பயமுறுத்துகின்றாய்? நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ எதற்காக என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறாய் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? நீ நினைப்பது நிச்சயமாக இந்த தாயானவள் எனக்கு கேட்கின்றது. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும், உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற நல்லதையும் தீயதையும் நீ அறிய வேண்டும். இதற்கு மேலும் இதையெல்லாம் அறிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு எதற்காக என்பதே புரியாமல் போய்விடும். என் குழந்தையே, இத்தனை காலமும் கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது நீ என்ன நினைக்கின்றாய்? நமக்கு பிரச்சனைகள் வருகின்றது என்று அடுத்தவர்களைத்தான் திட்டுகின்றாய். யாரோ நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி புலம்புகின்றாய். ஆனால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னால் வந்தது என்று ஒரு நாளாவது நீ நினைத்திருக்கின்றாயா? நான் இப்பொழுது ஒரு சக்தி வெளியேறப் போகிறது என்று சொன்னவுடன் நம்பிக்கை இல்லாமல் தான் அதையும் நீ கேட்பாய். அதற்காகத்தான் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் இல்லத்தில் நடக்கப் போகின்ற சம்பவங்கள் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதனை நீ கண்டறிய வேண்டும். சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி நீ சரியாக தெளிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு எல்லாமே மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இன்று நான் தருகின்ற இந்த வாக்கு உனக்கு நிச்சயமாக மன நிறைவை கொடுக்கும். ஏனென்றால் உன் இல்லத்திலிருந்து வெளியேறக்கூடிய சக்தியினை நான் சொல்லும் பொழுது உனக்கே நிச்சயமாக மன நிம்மதி கிடைத்துவிடும். இன்று வைகாசி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை இரவல்லவா? இந்த இரவில் உன் இல்லத்தை விட்டு வெளியேறக்கூடிய சக்தியானது உனக்கு இத்தனை காலமும் எதிர்மறையான எண்ணங்களை கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த பல நல்ல விஷயங்களை தட்டிவிட்ட ஒரு சக்தி, உன் இல்லத்தை தேடி வருகின்ற நல்லதையெல்லாம் வெளியில் விரட்டி அடித்த ஒரு சக்தி, இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்த ஒரு சக்தி, அதாவது உன் இல்லத்தை ஆட்சி செய்த தீய சக்தியானது இன்று உன் இல்லத்தை விட்டு வெளியேறப் போகின்றது. என் குழந்தையே, அது வெளியேறும் பொழுது இந்த பிரத்யங்கரா உன் இல்லத்திற்குள் இருப்பேன்.
தெய்வ சக்தி எப்பொழுது உள் நுழைகின்றதோ அந்த நேரத்தில்தான் அது வெளியேறப் போகின்றது. இன்று இந்த மங்கள செவ்வாய்க்கிழமையின் இரவில் இந்த தாயானவளின் முழுமையான அன்பினை நீ பெறப்போகின்றாய். இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ காணப்போகின்றாய். என் பிள்ளையே, அந்த சக்தியானது வெளியேறப் போகின்ற நேரம் இன்று இரவு 12:30 சரியாக இந்த நேரத்தில் அது வெளியேறும். அந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு நிச்சயமாக மனதிற்குள் ஒரு சிறு படபடப்பு தோன்றத்தான் செய்யும். நீ கண் விழிப்பாய். கண் விழித்து தண்ணீரை குடித்துவிட்டு உறங்கிவிடு. எந்த பயமும் நீ கொள்ள வேண்டாம். ஒருவேளை இந்த நேரத்தில் என் வாக்கினை கேட்காமல் இப்படி ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்று தெரியாமல் இரவை கடந்து வருகின்ற என் பிள்ளை, நாளைய விடியலில் நிச்சயமாக நீ உணர்வாய், நேற்றிரவு நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே என்று. நடக்கப் போவதை மட்டுமே உன் அம்மா உனக்கு சொல்வேன். அதனால் எந்த விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ தேவையில்லாமல் உன் மனதை வேதனைப்படுத்தி கொள்ளாதே. சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே உனக்கு இந்த பிரித்யங்கராவால் நடத்தப்படுகின்றது உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்துவதற்காக மட்டுமே வருகின்றது என்பதனை நீ உணர்ந்தால் போதும். என் தங்கமே, நான் உன்னை தேடி தேடி வருகின்ற பொழுதெல்லாம் நீ ஒரு நொடி சிந்தித்து பார்த்தால் உனக்கு ஏறக்குறைய இந்த வாழ்க்கையை பற்றிய முழுமையான தெளிவு என்பது கிடைத்துவிடும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதற்குரிய அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வந்துவிடும். என் பிள்ளைக்கு மனமகிழ்ச்சியானது எப்பொழுதும் கிடைக்கும். என் பிள்ளை, எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை நீ வெறுத்து ஒதுக்க நினைக்கின்றாயோ அந்த நேரத்தில் நான் உன்னோடு துணை நின்று இந்த வாழ்க்கையின் மீது உனக்கான முழுமையான அன்பினையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றேன். நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு நாளும் இதை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கவில்லை. அதற்கு காரணம் என்ன? தெய்வ சக்தி உனக்கு துணை இருக்கின்றது என்பதுதான். தீய சக்திகள் எல்லாம் இல்லத்தில் எப்பொழுது வந்தது அம்மா? நீதான் என் இல்லத்தில் இருக்கின்றாயே என்று என் குழந்தை நீ என்னிடத்தில் கேட்பாயானால், என் தங்கமே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். தெய்வம் உன் இல்லத்தில் எப்பொழுதுமே குடியிருப்பார்கள். ஆனால் எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள் வந்துவிட்டது என்றால் தெய்வம் அதன் பிறகு அங்கே தங்க மாட்டார்கள். நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தெய்வத்தை வணங்கினால்தானே தெய்வம் உனக்கு துணையாக நிற்கும். நடக்காது என்று நீ எண்ணிவிட்டு சரி நடக்குமா என்று சோதித்து பார்க்கலாம் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் கொண்டிருந்தால் தெய்வம் எப்படி உனக்கு துணையாக வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் எதிர்மறை எண்ணங்களால் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு தெய்வத்தின் அன்பை தொலைத்திருக்கின்றாய். அதனால்தான் இந்த தீய சக்தியானது உன் இல்லத்தை எளிமையாக ஆட்சி செய்து விட்டது. இனிமேல் இந்த சூழ்நிலை மாறி உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் இல்லத்தில் இருந்து ஆட்டி படைத்த தீய சக்தி திரும்பி கூட பார்க்காமல் ஓட்டமெடுக்கும். நடப்பது எல்லாமே நன்மைக்குத்தான் என்பது என் பிள்ளைக்கு நிச்சயமாக புரிய வரும் நேரம் வந்துவிட்டது. என் குழந்தை, எதை நோக்கி இந்த வாழ்க்கை உனக்கான பயணத்தை தந்ததோ, எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ நம்பினாயோ அந்த விஷயம் இனி உனக்கானதாக மாறிவிடும். என்றுமே உனக்கு மன நிறைவும் மன சந்தோஷமும் நிச்சயமாக தொடர்ந்து கிடைக்கும். வெளியே செல்கின்ற இந்த தீய சக்தியை மீண்டும் உள்ளே கொண்டு வருவதும் இனிமேல் உன் இல்லத்தின் பக்கமே வரவிடாமல் தடுப்பதும் உன் கைகளில்தான் இருக்கின்றது. ஒரு முறை ஒரு தீய சக்தி ஒரு இல்லத்தை விட்டு வெளியேறினால் மீண்டும் வருவது சாத்தியம் கிடையாது. ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் உச்சபட்சமாக எதிர்மறை எண்ணங்களாகவோ எதிர்மறை ஆற்றல்களை உன் இல்லத்திற்குள் நீ இழுத்து கொண்டு வந்தாலோ மீண்டும் அது வந்துவிடும். எதையுமே எதிர்மறையாக எண்ணாதே. எந்த விஷயங்களையும் எதிர்மறையாக சிந்திக்காதே. எல்லாமே நமக்கு நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். நம்பிக்கை, நல்லது நடக்கும் என்கின்ற இந்த வார்த்தைகள்தான் உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும்.
எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ இழந்து விடாதே. உனக்கான முழுமையான சந்தோஷத்தை ஒரு நாளும் தொலைத்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.